வணக்கம். ஸ்டார்ட்டர் பேக்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நம்ம டிஎம் வந்து அ அதாவது ஒரு டிவைன் ஃபெமினைனுக்கு வந்து அவேக்கனிங் ஆகும். ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ எப்படியாவது நம்மளுடைய மாஸ்குலின்ட்ட வந்து நம்ம வந்து பேசிறணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும் எப்பனாலும். இது வந்து சோலோட துடிப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நம்மட்ட வந்து பேசிற மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கமும் வந்து ஃபெமினைனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும். அ ஸ்டார்ட்டிங்லனா ரொம்ப லெவல் இருக்கும். அப்போ வந்து ஏன் வந்து ஒரு டிவைன் ஃபெமினைன் மட்டும் ஏன் வந்து இப்படி செய்றாங்க? ஏன் டிவைன் மாஸ்குலின் வந்து செய்ய மாட்டுக்காங்க? அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கட்டம் வந்து நீங்க எப்படி உங்களோட இது வருது? நீங்க இப்படி சிலவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இப்படி நினைக்கிறது ஒரு கில்ட் ஃபீல்க்குள்ள போயிருவாங்க. ஐய்யய்யோ! நம்ம ஏன் வந்து இப்படி வந்து நம்மளுக்கு விபரீதமா வருது? நம்ம வந்து இப்படி என்னைக்குமே நம்ம இருந்தது இல்லையே! இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ்குள்ள வந்து ஒரு குழப்பத்துல வந்து சிக்கியிருப்பாங்க. ஸோ இதோட உண்மை தன்மைய வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதனால வந்து இந்த இந்த மாரி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நம்மளுக்குள்ள உள்ள டிவைன் மாஸ்குலினை அவேக்கனிங் ஆகுறதுக்காண்டி ஒரு அழைப்பு தான் வந்து இது. சரிங்களா? இது வந்து ஒரு ஃபெமினைனுக்கு வந்து ஆன்மாவினுடைய இயல்பு தான் இது வந்து. இப்ப அவங்களோட உணர்வுகளை வந்து அறிந்து கொள்ளணும். அப்ப அந்த உணர்வுகளை வந்து சொல்ல வேண்டும். அப்புறம் உண்மையை வந்து வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு தர்மானால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது வந்து பேசிறலாமா? இத ஏன் அப்படின்னா, அந்த மாஸ்குலின அவேக்கனிங் பண்றதுக்காக ஒரு துடிப்பு வந்து இவங்க கிட்ட இருக்கும். இவங்களுக்குள்ள உள்ள டிவைன் மாஸ்குலினை அவேக்கனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம உணர்வுகளை வந்து அறிஞ்சுட்டோம். இவங்களும் வந்து அத அறியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அந்த உணர்வை வந்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒண்ணு ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, உண்மையை வந்து வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தர்மா. இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட போய் நம்ம பேசினா போதும். நம்ம பேசினா தெரிஞ்சிரும். அவங்க ஒரு வார்த்தை வந்து நம்மட்ட வந்து பேசினா, இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எனர்ஜி ஏன்னா, இது வந்து நார்மலா எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஸோ எனர்ஜியோட அக்னாலெட்ஜ்மென்ட்ட வந்து அவங்கட்ட இருந்து நம்ம பெறுறதுக்காண்டி தான் இந்த ஏக்கம். சரிங்களா? பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நான் உணர்ந்துட்டேன். எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சுட்டு, என் டிஎம்மும் வந்து அவேக்கனிங் ஆகணும் அப்படிங்கிற அந்த சோலோடைய இதுதான் வந்து இந்த மாதிரி வந்து பேசணும் அப்படிங்கிற துடிப்பு வந்து இருக்கு. அதனால இது வந்து ஏக்கம் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு சோலோட அவேக்கனிங் நடத்துறதுக்கான ஒரு உண்மைய ட்ரூத்த வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இத ஏன் வந்து மாஸ்குலின் வந்து பண்ண மாட்டேங்காங்க? இப்போ மாஸ்குலினோட இயல்பு என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மள வந்து இப்ப பெண்மையா இருந்ததுன்னா, பெண்மைக்குள்ள நேச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா, ஆண்மைக்குள்ள நேச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இதே இது ஒரு ஆண் அப்படின்னு இருக்கும்போது, ஆணுக்குள்ள நேச்சர்ஸ் வந்து நெறைய தெரிஞ்சிருக்கும். பெண்ணுக்குள்ள நேச்சர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்காது. எல்லாமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உள்ள இருக்கிற 2யுமே எழுப்பி நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது, பெண் என்ன தடுமாறுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாஸ்குலினுடைய இயல்பை வந்து புரிஞ்சுக்க வந்து தடுமாறுவா. ஏன்னா இதுவரைக்கும் வந்து அது அவேக்கனிங் ஆகாமயே இருந்திருக்கு, மாஸ்குலின். ஸோ அந்த நேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாஸ்குலினோட இயல்பு என்னவா இருக்கும்னா, அவங்களுடைய உணர்வை வந்து உள்ள அடக்குதல் தான் அவங்களுக்கான ஒரு நேச்சர். இது வந்து அவங்களுக்கான நேச்சரே. மாஸ்குலின் நேச்சர்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் வந்து வெளிப்படுத்தினா, எங்க நான் வந்து என்னையவே இழந்துருவனோ அப்படிங்கிற ஒரு பயம். இது வந்து ஒரு வீக்னஸா வந்து போயிருமோ அப்படிங்கிற ஆல்ரெடி அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்கும். நான் வந்து வெளிப்படுத்தினா நான் வந்து வீக் ஆயிருவனோ, அதுக்கப்புறம் நான் வந்து என்ன இழந்துருவனோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மௌனமா இருக்கிறது, தள்ளி செல்றது, இல்லன்னா அப்படியே டிஸப்பியர் ஆகுறது, இதெல்லாம் வந்து ஒரு மாஸ்குலின் வந்து செய்வாங்க. ஸோ, இதனால தான் அவங்க வந்து பேசாமல் என்ன பண்றாங்கன்னா, தப்பிக்க வந்து இதுலருந்து முயன்று அவங்க வந்து பேசாம வந்து ஓடுறாங்க. அப்போ ஒரு ஒரு ட்வின் ஃப்ளேம் டைனமிக் வரும்போது, அப்போ ஃபெமினைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவேக்கனிங் ஆகிருதா? டிஎம்க்கு அப்ப என்ன நடக்கும்னா, அவங்களோட ஈகோவும், அவங்களுடைய ஃபியரும் டிசால்வ் ஆகும். லேட்டா தான் வந்து டிசால்வ் ஆகும். அதனால தான் அவங்க வந்து கனெக்ஷனை வந்து உணர்ந்துட்டாலும்,
அத வந்து இவுங்க வந்து அக்னாலெட்ஜ்மென்ட்டுக்காண்டி இவுங்க வந்து போமாட்டாங்க. ஏன்னா, இந்த ஈகோ, இந்த பயம், இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். அப்போ ஒரு டிவைன் ஃபெமினைன் வந்து ஃபர்ஸ்ட்டு உணரும்போது, என்ன ஆயிரும்னா, ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட்ட தேடி அவங்களோட மாஸ்குலின்ட்ட வந்து இந்த கனெக்ஷனை வந்து நான் உண்மை தன்மைய வந்து நான் உணர்ந்துட்டேன். எனக்கு ஒரு என்னோட மாஸ்குலின்ட்ட இருந்து ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் தேவை அப்படிங்கிற மாரி ஒரு ஃபெமினைன் வந்து அ போறா. அவங்க பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, டிஎம் வந்து கனெக்ஷனை வந்து உணருவார். ஆனால் அது வந்துட்டுனா, எங்க நம்ம வாழ்க்கை வந்து போயிருமோ, மாறிவிடுமோ, ஈகோ வந்து சிதறிருமோ, யாருமே வந்து முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா, ஈகோவ வெளிய எடுக்கிறதுக்கே வந்து பயப்படுவாங்க. இதுதான் வந்து நிஜம். அவங்க ஏன் வந்து வெளிய எடுக்க மாட்டாங்கன்னா, எங்க சிதறி ஈகோவே இல்லாம போயிருவோமோ அப்படிங்கிறது. கட்டுப்பாட்டு போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் இதெல்லாம் இருக்கிற போய், அவங்க வந்து உண்மை தெரிஞ்சாலும், உண்மைய வந்து உணர்ந்தாலும், அத வந்து வெளிய வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ எங்க நான் வந்து பேசினேன் அப்படின்னு சொன்னா, எல்லாமே நம்ம வெளிய சொல்லிருவோமோ அப்படிங்கிற பயம் வந்து ஒரு மாஸ்குலினுக்கு வந்து ரொம்பவே இருக்கும். அதனாலயே அவங்க வந்து பேச மாட்டாங்க. அப்போ டிஎஃப்க்கு வந்து ஏன் வந்து இது வந்து ரொம்ப தனிப்பட்ட ஒரு ஆசையாக வந்து அவரு வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன் வந்து ஃபெமினைன் மட்டும் தனிப்பட்ட ஒரு ஆசையா வந்து எடுத்துக்கிறாங்க அப்டின்னா, இந்த சோல் வந்து பிரஷர் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உண்மையை வந்து சொல்லணும் அப்டிங்கிறதை வந்து இந்த சோல் வந்து அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம பார்க்குற மாதிரி இந்த பயணம் வந்து ஆத்மாவான பயணம் தான். சரிங்களா? அதனால அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த உண்மையை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காண்டி அது வந்து என்ன பண்ணும்னா, பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கும். ட்ரூத்த வந்து சொல்றதுக்கு. அப்போ அந்த எமோஷனலை வந்து ஒரு டிஎம் வந்து என்ன சப்ரஸ்ட் எமோஷன் வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்பதான் வந்து அவங்க என்னலாம் வந்து எமோஷனை உள்ள அடக்கி வச்சுக்கிறாங்களோ, அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அவங்க அதுக்கப்புறம் டிஎம் வந்து அவேக்கனிங் ஆவாங்க அவங்களுக்கு. இப்போ இத வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த ஒரு அர்ஜ்ல நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிற அர்ஜ்ல வந்து அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்றோம், டிஎம்க்கு வந்து கேரே கிடையாது. அவங்களுக்கு வந்து அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வெளியில வச்சு நம்ம வந்து யூகிச்சுக்கிடுவோம். ஃபெமினைன் ஃபுல்லுமே அப்படி நெனச்சுக்கிருவாங்க. இப்போ முக்கியமா இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, டிஎஃப் வந்து ஒரு காலகட்டம் வரம்போது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணருவா. எப்படி அப்படின்னா, நான் வந்து அவங்க பேசுறதுக்காண்டி நான் வந்து ஏங்கக்கூடியவள் அல்ல. என் உண்மையை நான் வந்து உணர உணர்ந்த உண்மையை ஒருத்தங்க வந்து அக்னாலெட்ஜ்மென்ட் பண்ணி தான் இந்த உண்மையை வந்து நான் உணரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற என்னைக்கு வந்து அந்த ஃபெமினைன் வந்து அந்த குவாலிட்டி அக்னாலெட்ஜ்மென்ட் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அவ நெனைக்கிற நொடியில் தான் இந்த ஏக்கம் வந்து அவள விட்டு வந்து போகும். ஸோ இந்த எனர்ஜி சேசிங் ஏக்கம் வந்து போகையும் தான், அவ என்ன ஆவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரவுண்டட் ஆயிருவா. கிரவுண்டட் ஆனா தான் அந்த டிஎம்க்கு முதல் முறையாக ஒரு லாஸ் ஆன உணர்வு வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ அவள் வந்து அப்பதான் புரியும் என்னன்னா, அவள் வந்து வேற எதுக்காண்டியும் வந்து கேட்க வரல. ஏதோ ஒரு நம்மளுக்கு இல்லாமல் வந்து நம்ம வந்து உணருதோம் அப்படிங்கிற மாரி மாஸ்குலின் வந்து உணர ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த இந்த இத இத வந்து நீங்க வந்து என்ன 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 உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஎஃப் வந்து ஏங்குவது அப்படின்னா, அன்பு அதிகமாகி உங்கட்ட இருந்து வந்து உங்க ஈகோவை அது எதுக்காண்டியும் இல்லை அப்படிங்கிறதும், டிஎம் வந்து ஏங்கல அப்படின்னா, அன்பு இல்லை அப்படிங்கிறதையும் நினைக்கக்கூடாது. ஃபைனலா வந்து நம்ம இது மேல என்ன பண்ணணும்னா, டிஎஃப் வந்து போறது டிஎஃப்க்கு மட்டும் தான் இவ்ளோ ஒரு அன்பு இருக்கு. அதனால தான் இவ வாரா. டிஎம்க்கு வந்து அன்பு இல்ல அப்படிங்கிறதையும் இதுல இருந்து நம்ம வந்து யோ எடுத்துக்கிடணும். இந்த இந்த இது இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம புரிய வேண்டிய ஒரு இது. இது வந்து ஏன் அப்டின்னா, இது வந்து ஒரு காதல் கதை வந்து அல்ல. 2 சக்திகளை வந்து ஒருங்கிணைச்ச ஒரு பயணம். ஸோ, இதுக்கு வந்து இந்த ஒரு ரீசன் காண்டி தான் ஒரு டிஎஃப் வந்து வராளே ஒழிஞ்சு, மத்தபடி வேற எதுக்காண்டியும் இல்லை. அவளுடைய சோலோடைய உண்மைத்தன்மையை, அவளுடைய உணர்வுகளை வந்து அக்னாலெட்ஜ்மென்ட் பண்றதுக்காண்டி தான், நான் வந்து உணர்ந்ததை அக்னாலெட்ஜ்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வருவா. ஆனால் ஒரு காலகட்டம் வரம்போது ஆனா இங்க இவளுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது, அங்க டிஎம்க்கு வந்து வேற மாரி ப்ராசஸ் போயிட்டுருக்கும். அதாவது ஈகோ, அவங்களுடைய பயம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். எந்த நேரத்தில் அந்த டிஎஃப் வந்து தன்னை உணர்ந்து, தன்னை அதாவது
இல்ல, நான் எனக்கு வந்து அக்னாலெட்ஜ்மென்ட் தேவையில்லை அப்படிங்கிறதை உணர்ந்து, அந்த எனர்ஜியை அவள் ஸ்டாப் பண்ணும்போது, அங்க வந்து டிஎம்க்கு வந்து அவேக்கனிங் ஸ்டேட் ஆகும். ஸோ, இத கொஞ்சம் நல்லா கவனமா எடுத்துக்கிட்டு, இதுபடி நீங்க வந்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஈஸியா வந்து டிஎம் வந்து அவேக்கனிங் ஆகுறதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும். தேங்க் யூ.